நடக்க முடியல. வெயில் அந்த மாதிரி அடிக்குது. இன்னும் மே மாதம்லாம் என்ன செய்ய காத்திருக்குன்னே தெரியல. அப்படியே நடந்து இன்னும் கொஞ்சம் தான் கடல் தெரியுதா. நாங்கள் அந்த சைடு இருந்து இந்த சைடுக்கு நடந்து வந்துட்டோம். இதுவும் கடல் தான், அதுவும் கடல் தான். ஆனால் அது அந்த சைடு வந்தோம். அதுக்கடுத்து இந்த சைடு வந்தாச்சு. சரி இங்கிட்டு போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிட்டு வந்துட்டோம். அது பையனாக என் ஃப்ரெண்ட்ஸும் நடக்க ஆரம்பித்தோம். கால் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருந்தது. மணலுக்குள்ளே வேறு நடக்க வேற முடியல எங்களால். அப்படியே உள்ளக்க பொறுமையாக நடந்து வந்தாச்சு. அந்த சைடெலாம் போட்லாம் நிறையா இருக்குது. அதனால் அங்கே யாரும் குளிக்க மாட்டேங்காங்க. இந்த சைடு மட்டும்தான் நிறைய பேர் குளிச்சிட்ருக்காங்க, சின்ன பசங்க பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் குளிக்கலான்னு வரணும். ஆனால் என்கிட்ட ட்ரெஸ்ஸு தான் இல்லை. ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருந்தோம். அதனால் கடலில் போயிட்டு காலை மட்டும் நினச்சிக்கலான்னு சொல்லி ஏற்றோம் நான் என் ஃப்ரெண்ட்ஸும். எப்படி நான் போயிட்டு வரேன் வேண்டாம். எனக்கும் கடலுக்குள்ளே இறங்கணும் போல் தோணிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடலுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேமரா பிடிச்சி வீடியோ எடுக்கிறான்ல, அவனை என்ன இடறான்னு சொன்னால் கீழே தரையை எடுத்துகிட்டு இருக்கான். வர பையன் என்னடா இவனை எப்படி திட்டுறான்னு நினைக்கிறீங்க? திட்டினாலும் ஒன்றும் சொல்ல மாட்டான். அப்படியே பேசிகிட்டே இருந்தோம். சரி எங்கடா போகலான்ட்டு அப்படியே பக்கத்தில் நடந்து வந்தோம். அப்போ நண்டை பார்த்தேன். சரி அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா நண்டை கையில் எடுத்து பார்த்தா நண்டில் ஒரு உயிருமே இல்லை. கொண்டாடான்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கேட்டான். அதான் அவங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். சரின்னு சொல்லிவிட்டு அந்த நண்டில் உயிரே இல்லை, அதை வச்சு விளாடுவோன்னு சொன்னேன். அப்படியே என் ஃப்ரெண்டு கொண்டாடா நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சரி நான் அவன் கையில் கொடுத்தேன். கொஞ்ச நேரம் கடிச்சிட போயிடா அப்படின்னு. அதான் உயிரே இல்லைன்னு சொல்லிட்டான். சரி தூக்கி போட்டு என் ஃப்ரெண்டு மீன் சாப்பிட போகலான்ட்டு சொன்னான். அப்போ தான் அந்த கடைக்கு வந்தேன். ஆமாக்கா வலி புரியுதா? சூப்பரா சேஸ். அப்படியே நானும் மீனை சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கடலுக்கு போகணும்னு சொன்னாங்க. சரின்ட்டு முத்துப்பறக்க வந்தாச்சு. அவங்கள்ட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். இதில் நிறைய சிப்பிலாம் இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸும் எங்களுக்கு வேணும்டா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் இப்போ சிப்பி பிறக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள். தேவையான சிப்பியை பூரா எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இது எனக்கு வேணும், அது உனக்கு வேணும்னு சொல்லி வாங்கிட்டாங்க எல்லோரும். நிறையா கலர் சிற்பிலாம் நிறையா இருந்தது. அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் காட்டிக்கிட்டு இருக்கேன். தேவையான சிற்பியை நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. கலெக்ட் பண்ணாதான் அவங்கள்ட்ட காட்டிகிட்டு இருக்கேன். அதோ எலிசா காட்டுறாங்கள, அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்தது. நான் என்கிட்ட எடுக்கன்னு சொல்லிட்டான். அப்படியே மதியம் எனக்கு ரொம்ப வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வரும்போது அந்த ஹோட்டலையே பார்த்தோம். அலிப் ஹோட்டல், பாய் கடை ஹோட்டல் தான். இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், அதில் என்னென்ன இருக்குன்னு. எனக்கே தெரியல. அப்படியே நேராக உள்ளே போயிட்டு வந்துட்டு கை கழுவ ஆரம்பிச்சிட்டோம். நான் இவ்வளோ நேரம் கடலில் இப்பிலாம் பொறுக்கணும், கையில் அழுக்காக இருந்தது. அதனால கை கழுவிட்டு உள்ளே உட்காந்தாச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க யாருக்கு என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு பிரியாணின்னேன். சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் பிரியாணி ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. நான் பிரியாணி கேட்டோம். அந்த இருங்க தம்பி, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நமக்காண்டி பிரியாணி ரெடி பண்ணிட்டாங்க. அது தெரியுதுல்ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பிளேட்டை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. பிளேட்டை கொண்டு வந்து வச்சதுமே பிரியாணியும் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க.
ஸோ இதான் பிரியாணி. குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். குவான்டிட்டி வந்து நிறையா தான் இருந்துச்சு. பிரியாணி கூட தொட்டுக்க தயிர் வெங்காயம், நெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு கூட்டு வச்சாங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது போக 2 லெக் பீஸு, அப்புறம் ஒரு சிக்கன் ஏதோ சொன்னாங்க, பேர் தெரில எனக்கு. எல்லோரும் வெளுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம். என்னால் சாப்பிடவே முடியல பிரியாணி. இன்னும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அந்த வைக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு பேர் என்னன்னு தெரியல. தக்காளி தொக்கா சரி, எதுன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சிக்கன் அதுக்கப்புறம் கொண்டு வந்துட்டாங்க, பொரிச்சது. அதான் அவங்கள்ட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து எங்கே போகலான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதான் பார்ட் 2 வீடியோ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.